HTML. இப்போ நம்ம கிளைண்ட் நமக்கு ரெக்வயர்மெண்ட்டா ஷேர் பண்றப்போ யூஐ எல்லாமே பிக்மா டிசைன்ல ஷேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனே நம்ம பிக்மா டிசைன்ல தான் தருவாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போங்க. CSS, HTML அதை யூஸ் பண்ணி இந்த டிசைனை அப்படியே நம்ம வெப்பா கன்வெர்ட் பண்ணணும். இன்னைக்கு உங்க டெமோவுக்காக இந்த ஒரே ஒரு விட்ஜெட்டை மட்டும் நம்ம ரெடி பண்ண போறோம் பிக்மா HTML. பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்ட் அவுட் டிசைன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இது நமக்கு என்னென்ன அசெட்ஸ் வேணுமோ அதை ஃபர்ஸ்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்மால டெவலப்பர் டூல் நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். டெவலப்பர் டூல் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அசெட்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நமக்கு இந்த 6 ஐகான்ஸ் இருக்கு. ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு வேணும்னா தனித்தனி அசெட்டை நம்ம கிளைண்ட் நமக்கு ஒரு யூஐ வெப்சைட்ல வந்து நமக்கு ரெக்வயர்மெண்ட்டை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் பேஜ் அவங்க ஃபுல் ரெக்வயர்மெண்ட்டே இந்த மாதிரி யூஐ டிசைன்ல ஷேர் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் ஆஃப் த கிளைண்ட். அவங்களோட ரெக்வயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இதை நம்ம அப்படியே HTML யூஸ் பண்ணி வெப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்ம பண்ண போற விட்ஜெட்ஸ் வந்து இந்த விட்ஜெட் தான் நம்ம பண்ண போறோம். நம்ம பிஃபோர் பிளானிங் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அசெட்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் பேர் வந்து ABC ஃபார் எக்ஸாம்பிள். அதை நம்ம ஒரு ஐடியில ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி அட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராஜெக்ட் எப்பயுமே இண்டஸ்ட்ரியல் HTML தான் பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிடுச்சு. வந்து நம்ம அசெட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஐக்கன் தேவை. இதை நான் ஒரு SVG-ஆ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பிக்மால இங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அசெட்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். PNG, JPG, SVG, PDF இந்த 4 ஃபார்மேட் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நான் வந்து JPEG டெவலப் பண்ணிக்கிறேன், அதனால SVG டெவலப் பண்ணிக்கிறேன். ரெண்டுல எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அசெட் அப்படியே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. இது வந்து லேயர்ஸ் இமேஜ். ஃபாலோ பண்ண முடியுதா? இது வந்து நெக்ஸ்ட் ஐகான். அதே மாதிரி சேம் தான். நம்ம ரைட் சைடில் பாட்டம்ல எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதுல போயிட்டு நான் திருப்பி அகைன் JPEG இந்த லேயர் டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு நேம் வந்து நான் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜோட நேம் சேவ் பண்றப்போ தென் இது அப்படி நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. கரெக்டா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு. ஓகே, ப்ரிவியூ கரெக்டா இருக்கு. ஸ்டைல் அப்படின்னு
இப்போ நமக்கு தேவையான இந்த விக்கெட்டுக்கு தேவையான அசெட்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபாண்ட் நம்ம வந்து செட் பண்ணணும். இதில் யூஸ் பண்ணிட்டு வந்து கிளரின்ற ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் நம்ம பட் ஆனால் இது வந்து பெய்டு ஃபாண்ட், இது வந்து ஃப்ரீ கிடையாது. அதனால நம்ம கூகுள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபாண்ட்ஸ்ல இருந்து பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கெட் டெம்போர்ட் போடுறது, இது ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட HTML இன்க்ளூட் பண்ணா மட்டும் போதும், நமக்கு வரும். பிஃபோர் தட் நம்ம HTML ஃபைல வந்து செட்டப் பண்ணுவோம். டைட்டில் வந்து சிக்மா டு HTML. ஃபாண்ட்டை எம்பெட் பண்ணுறதுக்கான இதிலே போட்டுருக்காங்க. எம்பெட் கோடு இந்த ஹெட் ஆஃப் யுவர் HTML. இன்சைட் HTML நம்ம இதை எம்பெட் பண்ணிடலாம். ப்ராசஸ் இந்த CSS ஆட் பண்ணுறது. நம்ம அக்ராஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணிக்கலாம். இன்சைட் ப்ராசஸ் ஃபோல்டரில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் ஒரு கிரியேட் பண்ணி அதில் ஸ்டைல் ஆஃப் CSS இல்லைனா ஃபாண்ட் ஆஃப் CSS, இதில் ஃபாண்ட் மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்படியே காப்பி பண்ணி இப்போ இதுல இருந்து 4 பிளாட்ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெப் யூஸ் பண்றோம், அதனால வெப்ல இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த CSS நம்ம இதுக்குள்ள லிங்க் பண்ணணும். இன்சைட் HTML அந்த நம்ம ஃபாண்ட்.CSS இருக்குல்ல, இதை வந்து பாயிண்ட் பண்ணணும். நமக்கு எங்க இருக்கு, அசெட்ஸ்குள்ள ஸ்டைல்ஸ்குள்ள ஃபாண்ட்ஸ்.CSS லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த விட்ஜெட் போல இந்த விட்ஜெட் டிசைன் பண்றதுக்காக ஒரு CSS யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம style.css நேம் பண்ணிக்கலாம். இதுல தான் இந்த விட்ஜெட்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வரப்போகுது. அகைன் இது நம்ம லிங்க் பண்றதுக்கு ஒன் மோர் லிங்க் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ல அசெட்ஸ்குள்ள ஸ்டைல்ஸ்குள்ள style.css அது சஜஸ்ட் பண்ணலாம். அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாலும் ஃபர்ஸ்ட் இது வந்து டைட்டில்ன்றப்போ நம்ம HTML ஹெட்டிங் டேக் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்றேன். டேக் கிளாஸ் டைட்டில், இதோட டெக்ஸ்ட் வந்து ஹைலைட்ஸ். அடுத்து தனித்தனி கார்டா இருக்குது. கார்டில் நமக்கு என்ன இருக்கு, ஒரு ஐக்கான் இருக்கு. ஐக்கானுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம இந்த கார்டுக்குள்ள இருக்க கண்டெய்னர். இப்போ இங்க 6 கார்ட்ஸ் இருக்கு. நம்ம 6 கார்டுக்குமே ஒரே கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா ஒன் டைம் CSS அப்ளை பண்ணா போதும், இந்த 6 கார்டுக்குமே அப்ளை ஆயிடும். அதனால நம்ம இந்த 6 கார்டுக்குமே வந்து நம்ம ஒரே கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த கார்டு எல்லாத்தையுமே ரேப் பண்றதுக்கு ஒரு கிளாஸ். இது 6 ரேப் பண்றதுக்கு ஒரு கிளாஸ், அந்த இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கார்டுக்கும் தனித்தனி கிளாஸ். கார்ட் ஐட்டம் பண்ணிக்கலாம். ஐக்கான வந்து நம்ம இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜ் யூஸ் பண்றதுக்காக இமேஜ் டேக். இந்த அல்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இமேஜ் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கா, நம்மகிட்ட அந்த இமேஜ் இருக்காது. அந்த டைம் வந்து இமேஜ் ப்ரோக்கன் ஆயிருக்கும். அப்போ அல்டர்னேட்டிவ் ஒரு டெக்ஸ்ட் பிளேஸ் பண்றதுக்காக தான் அந்த அல்ட் டேக். அது வெல் ஆர்கனைஸ் லேயர் அண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கே அல்ட்டா கொடுத்துக்கலாம்.
எஸ்ஆர்டியில் நம்ம அந்த இமேஜுக்கான பார்த்து கொடுத்துடலாம். இமேஜ் எங்கே இருக்குன்னா அசட்ஸ்குள்ள இமேஜஸ்குள்ள லேயர் அப்படின்ற இமேஜை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அசட்ஸ்குள்ள இமேஜஸ்குள்ள லேயர் டாட் ஜேபிக். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஃபில் ஆர்கனைஸ் லேயர் அண்ட் எலமெண்ட் இந்த இது அப்படின்னு இதை வந்து நான் பேரா டேக்ல போட போகிறேன். கிளாஸ் வந்து லேபிள் இன்னைக்கு நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கலாம். பட் ஆனால் கிளாஸ் நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அந்த இங்கே வந்து கார்ட்ஸ் அப்படின்றதால கார்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது வந்து இண்டிவிஜுவல் ஐட்டம்னால கார்டு ஐட்டம். அதுமாதிரி நம்ம கிளாஸ் நேம் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் வந்து பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்த்துருக்கீங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து பூட் ஸ்டாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கஸ்டம் சிஎஸ்எஸ் வித்தவுட் பூட் ஸ்டாப். இது வந்து ஒரு சிங்கிள் கார்டுக்கான ஸ்டைல். அதே மாதிரி இன்னொரு 5 கார்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். செகண்ட் வந்து டெக்ஸ்ட் டைப் டெக்ஸ்ட் டாட் ஜேபிக் அப்படின்ற இமேஜ் இருக்கும். ஃபாண்ட் ஃபேமிலி குளோபல் கைட் ஸ்டைல். ஐகான் இமேஜ் வந்து நம்ம ஸ்டைல் அப்படின்ற இமேஜ் யூஸ் நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் வியூ. க்ளீன் வியூ responsive behavior. இப்போ நம்ம HTML ஃபுல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். வந்து நம்ம இன்னும் ஸ்டைல் மட்டும் அப்ளை பண்ணணும். பார்த்துக்கலாம். உங்களுக்கு அவுட் HTML மட்டும் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் செட் பண்ணிக்கலாம். பாடி ஃபாண்ட் ஃபேமிலி. இந்த ஃபாண்ட்ல இங்கே நேம் செட் பண்ணிக்கலாம். இந்த நேம் தான் யூஸ் பண்ணணும். காப்பி சான்ஸ் ஓகே. ஃபாண்ட் மாதிரி அண்ட் இது வந்து சென்ட்ரல் வரையனா இருக்கு. சைடில் கேப் இருக்கு. எவ்வளோ கேப் இருக்கு? 241 பிக்சல் கேப் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு இந்த டிசைனோட ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2122. இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரெடி பண்ண போகிற இந்த பிக்செட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஐ மீன் பேக் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனுக்கும் கரெக்டாக இருக்கணும், மொபைல் ஸ்க்ரீனுக்கும் கரெக்டாக இருக்கணும். நம்ம டிஃபால்ட்டாக 241 கொடுக்காம some பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டைல் இதை வந்து நம்ம பேடிங் மூலியமா அச்சீவ் பண்ணலாம். ஹோல் கிளாஸ் அதை அப்ளை பண்ணலாம். கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர். பேடிங் வந்து தேவை கொடுக்கணும். நமக்கு வந்து சைட் பேடிங் மட்டும் தான் கொடுக்கணும். அதனால பேடிங் லெஃப்ட் ரைட் இது ரெண்டு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். டாப் பாட்டம் கேப் தேவையில்லை.
இதுல ஆக்சுவலா இந்த டிசைன்ல இருக்கு. நம்ம இப்ப இந்த டிசைன் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ நம்ம நம்ம விக்கெட் வந்து டாப்ல தான் பிளேஸ் ஆயிருக்கு. அதனால இப்ப நம்ம டாப் பேடிங் கொடுக்க வேண்டாம். டாப் பேடிங் கொடுக்கணும், பேடிங் டாப் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் பாட்டம் வந்து பேடிங் பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் லெஃப்ட் 18% பேடிங் ரைட். இப்போ பேடிங் வந்து நமக்கு 2 லைனா வந்திருக்கு. இதை நம்ம சிங்கிள் லைனா மாத்துறதுக்கு எப்படின்னா பேடிங் 0 18% அப்படின்னு இருக்கு. ஓகே, எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டமை மீன் பண்ணும். ஐ மீன் மேலே கீழே. செகண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை மீன் பண்ணும். ஐ மீன் இந்த பக்கமும் இந்த பக்கத்துக்கும் இருக்கிறது. இப்போ நமக்கு டாப் பாட்டம் தேவையில்லை சொன்னதுனால இது வந்து 0 கேப் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கேப் வந்துருச்சு. இது நம்ம பேடிங் வச்சும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹோல் கண்டெய்னருக்கு மேக்ஸிமம் வித் அப்படின்னு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் வித் எதுக்காகனா அந்த விக்கெட் வந்து அந்த சைஸுக்கு மேலே போகவே போகாது. எதுனாலும் அந்த சைஸுக்குள்ளேயே தான் வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். அதனால மேக்ஸிமம் எப்படி கொடுக்கலாம்னா 1:80 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைஸை தாண்டி வந்து அதுக்கு வெளியே போகவே போகாது. அப்படி சைஸை தாண்டி இருந்துச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து ட்ராப் ஆயிடுது. ஓகேங்களா? உங்க ப்ளூ கலர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த கண்டெய்னரோட பிட். இது நமக்கு சென்டர்ல வரணும்னா மார்ஜின் ஆட்டோ. இப்போ சைடில் வந்து அப்போ பேடிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சைடில் 2 கேப் வந்துருச்சு. கான்ட்ராக்ட் வந்து நமக்கு சென்டர்ல வந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த டைட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். டைட்டிலுக்கு என்ன பார்த்துப்போம்? டைட்டில் வந்து போல்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. லைன் ஹீட் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஸ்பேஸில் 1 பிக்சல் கொடுத்துருக்காங்க. அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து நம்ம என்னென்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு பிக்மாலுமே வந்து பிக்மா டிசைன் பண்ணவங்க டெவலப்பருக்கு அலைன் பண்ணிடுவாங்க. அதுதான் அதுதான் வந்து டெவலப்பர் டூல். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பிக்மா ரெடி பண்ணணும். ஸோ கலர் பார்த்தோம்னா இதுதான் அந்த கலர் கோட். ஃபர்ஸ்ட் நம்ம போல்டு அப்ளை பண்ணணும். போல்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க வந்து ஹெட்டிங் டூல். ஹெட்டிங் டூலுக்கு இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து போல்ட் ஃபாண்ட் வெயிட் அப்ளை ஆயிடும். இந்த கிளாஸ் வந்து டைட்டில் அப்படின்ற கிளாஸ். ஸோ இப்போ ஸ்டைல் அப்ளை பண்ணால் டைட்டிலில் போட்டால் போதும். இது கலர் வந்து அந்த கலர் கோட் அப்படியே போட்டுருவோம். இந்த கலர் கோட் போட்டாச்சு. அண்ட் தென் போல்டு தேவையில்ல. லைட் ஹீட் ஆட்டோ. லைட் ஹீட் ஆட்டோனா நார்மல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் லெட்டர் ஸ்பேசிங் 1 பிக்சல். 1 பிக்சல். ஓகே. ஐடென்டி எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு கேப் தெரியுதா? இதோட கலர் பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ண கலர் கீழே காமிக்கிறதுல கலர் அப்படின்னு அந்த பிக்மா டிசைன்ல என்ன கலர் அப்ளை பண்ணிக்கணுமோ அதை போட்டு. இதுல அலைன்மெண்ட் வந்து சென்டர்ல இருக்கு, நமக்கு லெஃப்ட்ல இருக்கு. சென்டர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் அலைன் சென்டர், சென்டர் சென்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம டைட்டில் டிசைன் பண்ணி முடிச்சோம். இப்போ இது கார்டுக்கும் இதுக்கும் கேப் 80 பிக்சல் கேப் இருக்கு. 80 பிக்சல் கேப் கொடுக்கும்.
அதனால பேடிங் டாப் 80 பிக்சல் கொடுக்கணும், கீழே 80 பிக்சல் வந்து ஆட் ஆயிடும். கீழே கிரீன் கலர் தெரியுது, கிரீன் கலர்ல தெரியும் வந்து பேடிங், அதாவது இன்னர் மார்க்கிங், அதுல 80 பிக்சல் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டைட்டில் ஃபுல் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். பிக்மால இருக்க மாதிரி சென்டர் பண்ணிட்டோம். கீழே பேடிங் பாட்டம் 80 பிக்சல் கொடுத்துருக்கோம். லெட்டர் ஸ்பேசிங், லைன் ஹைட், ஃபாண்ட் சைஸ், கலர் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கார்டு அப்ளை பண்ண போறோம். கார்டு எப்படின்னா இதோட வித்து பார்த்தீங்கன்னா 500, வித்து வந்து 500, ஹைட் வந்து 396. நம்ம ஸ்டாட்டிக்கா 500 பிக்சல் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம மொபைல் ஸ்கிரீன் பார்த்தோம்னா 320 பிக்சல் தான் அதோட பிக்சே. 500 அப்படின்னு போட்டோம்னா நம்ம மொபைல்ல இருந்து அது வெளியே போயிடும். ஸோ நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து 100%. நமக்கு ஒரு ரோல 3 கார்டு தெரியணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 3 போட்டோம்னா 33 வரும். இந்த கார்டோட பிட் வந்து நம்ம 33 நம்ம அப்படியே அசைன் பண்ணிக்கணும். அப்பனா தான் எல்லா ஸ்கிரீன்லயுமே வந்து ஒரு ரோல 3 கார்டு தெரியும். அதோட கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் ஹெட்டர். பேசுன மாதிரி 93.33% வித்து போட்டிருக்கோம். அப்போனா தான் வந்து ஒரு ரோவுக்கு 3 கார்டு வரும். உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் இப்போ நமக்கு எல்லாமே வந்து கீழே கீழே இருக்கு. ஒரே ரோல வரணும்னா இந்த கார்டு ஐட்டம்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட பேரண்ட், அதாவது கார்டு அப்படின்ற கிளாஸ்க்கு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். போட்டுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் இருக்க ஐட்டம்ஸ் வந்து சிங்கிள் ரோல அப்பன் பண்றதுக்காக தான் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா அது வந்து ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஐட்டத்தோட பிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம மாடிஃபை பண்றது ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இது வந்து ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. இந்த ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லா ஐட்டமே வந்து நம்ம சிங்கிள் ரோல மாற்ற போறோம். இப்போ நமக்கு எல்லாமே வந்து சிங்கிள் ரோல வந்துருச்சு. பட் ஆனால் நமக்கு ஆறுமே வந்து ஒரே லைன்ல வந்துருச்சு. நமக்கு ஒரு ரோ 3 தான் வரணும். அதுக்கு தான் நம்ம வித்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே சிங்கிள் லைன்ல வந்துருச்சுன்னா இப்போ இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைன் ரேப் ஆகணும். அதனால ஃப்ளெக்ஸ் ரேப் போடுறோம். ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படி போட்டோம்னா நெக்ஸ்ட் லைன்ல வந்து அதுவே அதோட வித்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் வித்துக்குள்ள நம்ம ஃபிட் ஆகிறதுக்காக, ஐ மீன் இந்த கண்டெய்னருக்கு நம்ம பிக்சருக்குள்ள மேக்ஸிமம் வித்து 180 பிக்சல் இதுக்குள்ளதான் அது வந்து அதை ஃபிட் ஆகணும். அதுக்காக அதே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஓகேங்களா? நம்ம டிசைன்ல இருக்க மாதிரி ஒரு ரோவுக்கு 3 கார்டு தான் வந்திருக்கு. நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு செகண்ட் இன்னொரு டிப்புக்குள்ள போட்டுருக்கேன். கார்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதுக்குள்ள இண்டிவிஜுவல் கார்டு ஐட்டம்காக ஒரு டிவ்ல டிவ் ஐட்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். தென் அதுக்குள்ள ஒரு டிவ் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நான் கிளாஸ் வந்து ரேப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கு எப்பயுமே எல்லா கிளாஸ் நேம் வந்து யூனிக்கா இருக்கும். ரிப்பீட்டட் கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இல்லாட்டினா இன்னொரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க ஸ்டைலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்க ஸ்டைலும் ரெண்டுமே வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும். அதனால யூனிக் கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணணும்.
அண்ட் தென் கிளாஸ் நேம் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நான் எதுக்காக இன்னொரு டிப்புக்குள்ள போட்டிருக்கேன்னா, இந்த கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல. இந்த கேப் அச்சீவ் பண்றதுக்காக தான் வந்து நான் இன்னொரு டிப்புக்குள்ள தனியா ரேப் பண்ணியிருக்கேன். நம்ம தனியா இந்த கான்டென்ட்ட ஒரு டிப்பாவும், இந்த கார்ட ஒரு டிப்பாவும் நம்மளால வச்சா மட்டும் தான் அந்த கேப் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இல்லன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அடுத்து இப்ப இந்த கார்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கோட் என்னன்னா F0F5FA. நம்ம கிளாஸ் வந்து ரேப் அப்படின்ற கிளாஸ். இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரேப். இந்த கிளாஸ்க்கு வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண போறோம். கலர் F0F5F. அண்ட் தென் இந்த நல்ல எட்ஜ் பார்த்தீங்கன்னா கர்வா இருக்கு. இது பேர் பார்டர் ரேடியஸ். இந்த கார்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா 20 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர் ரேடியஸ் 3 பிக்சல். அண்ட் தென் ஒப்பாசிட்டி 100 போட்டுருக்காங்க. பை டிஃபால்ட் 100 தான் இருக்கும், அதனால நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. வித் ஹெயிட் நம்ம அவங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் 33 பிக்சல் அந்த இதுன்னு. ஸ்ட்ரோக் நமக்கு தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரோக் நமக்கு இருக்காது. எஃபெக்ட் இங்கே வந்து எதுவுமே அவங்க அப்ளை பண்ணலை, அதனால எஃபெக்டை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் அந்த பார்டர் ரேடியஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த பேரண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு மாதிரி கலர் வந்துருச்சு. அண்ட் தென் இப்போ எல்லாமே வந்து நமக்கு சென்டர்ல இருக்கு. டெக்ஸ்ட் எல்லாமே சென்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம இமேஜ் ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்து வேற வேற கலர் இருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம ஒரே கிளாஸ் நேம் வச்சு கலர் போட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் வரும். ஸோ இந்த கலருக்காக மட்டும் நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் தனித்தனி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் லேயர் நம்ம வந்து இமேஜ் ஸ்டெப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இமேஜ் இண்டிவிஜுவலா அதுக்கு ஒரு ரேப் பண்றதுக்கு ஒரு டியூ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டியூ போட்டு யூஸ் பண்ணுவோம். இமேஜ் அந்த டியூக்குள்ள இமேஜ் பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் இமேஜ் ஒரு டியூ கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இமேஜ் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட் இமேஜ் எதுக்காக இன்னொரு டியூக்குள்ள போட்டுக்கோனா ஒவ்வொரு இமேஜுக்கும் பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் இருக்கு, அந்த கலரை அச்சீவ் பண்றதுக்காக. இன்கேஸ் எல்லா இமேஜுக்குமே வந்து ஒரே பேக்ரவுண்ட் கலர் இருந்ததுன்னா நம்ம சிங்கிள் கிளாஸ்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரே கிளாஸுமே அப்ளை பண்ணி அந்த காமன் கிளாஸ்க்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிடலாம். நமக்கு எல்லாமே வேற வேற கலர் இருக்கனால தான் வேற வேற கிளாஸ் நம்ம போட்டுட்டு காமனா இமேஜ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிருக்கேன். அதான் ஒரு யூனிக் கிளாஸ் நேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் கிளாஸ் இந்த கிளாஸை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த பார்டர் ரேடியஸ் அப்புறம் இந்த எஃபெக்ட் அந்த இதுக்கு இருக்கிற கேப் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அந்த யூனிக் கிளாஸ் யூஸ் பண்ணி கலர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் அப்ளை பண்ணிடலாம். இமேஜ் பாக்ஸ்
இந்த இமேஜோட வித் ஹைட் எவ்வளவு 130 பிக்சல் 144 44 பிக்சல் இருக்கு. நம்ம ஸ்கொயரா வர்றதுக்காக ரெண்டுமே வித் ஹைட் காமன் யூஸ் பண்ணிருக்காங்க. 130 பிக்சல் போட்டுக்கலாம். and then அந்த ரேடியஸ் ஐ மீன் இந்த கர்வ் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்மளா வந்து 20 பிக்சல் அசியூம் பண்ணி போட்டுக்கலாம். இந்த 20 பிக்சல் டிசைனை மேட்ச் ஆகலன்னா மேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணணும். அதாவது இதுக்கும் இதுக்கு கேப் ஒரு 26 இருக்கு. அப்புறம் இந்த ஹைட் நம்ம ஒரு அசம்ஷன்ல 32 பிக்சல் போட்டுக்கலாம். நம்ம கீழே ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்காக பேடிங் பாட்டம் கலர் பண்ணலாம். A259 இருக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற கிளாஸ் வந்து லேயர் இமேஜ் அப்படின்ற லேயர் இமேஜ் கலர் A259 அந்த மிக்ஸ் டெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணி கலர் 1C95 இருக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் டெக்ஸ்ட் இமேஜ் ஸ்டைல் இது வந்து இமேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால இது கலர் எடுக்க முடியல. நம்ம ஒரு ஆரஞ்சு அப்படின்னு வச்சுருக்கோம். ஸ்டைல் இமேஜ் பாசிபிள் அடுத்த மாதிரி கலர் வந்து 09C8 ரெஸ்பான்ஸ் இமேஜ் ஆகும். டிசைன் இமேஜ் இப்போ பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எப்படி இப்போ வந்து இமேஜ் எல்லாமே மேலே இருக்கு. அது கீழே கொண்டாடுறதுக்கு இதுக்குள்ள நம்ம ஃப்ளெக்ஸ் போடலாம்.
இமேஜ் எல்லாமே நம்ம செல்ஃப் வருதுங்க. இங்கெல்லாம் வந்து நமக்கு இமேஜ் தரல. ஏன்னா நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஜேபக் வந்து நம்ம பிஎன்ஜி எடுத்துருக்கு. நான் இருக்கிறப்போ தப்பா இருக்கு. அதனால தான் வந்து எனக்கு டாக்குமெண்ட் தெரியல. ரிவ்யூல கரெக்டாக இருக்கு. ஜேபக் கடமை. சாரி, பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். லேயர் டாட் பிஎன்ஜி. ஸோ நமக்கு லேயர் டாட் பிஎன்ஜி நேம் மாற்றணும். பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆயிடுச்சு இமேஜ். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ட் டெக்ஸ்ட் டிஸ்பிளே அதுதான். நம்ம ஆல்ட் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஃபுல் ஆர்கனைஸ் லேயர்ஸ் அந்த அளவு கொடுத்துருக்கோம். பிரேக்கான இடத்துல இங்கே என்ன இமேஜ் நமக்கு வரணுன்றது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அல்ட் இமேஜ் அல்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இமேஜ் நம்ம கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரிவியூ கரெக்டாக செக் பண்ணிடலாம். இது டெக்ஸ்ட் டாட் பிஎன்ஜி. கரெக்டாக இருக்கு. பிஎன்ஜி இருக்கு. நமக்கு இப்போ 6 ஐக்கான் வந்துருச்சு. நமக்கு நேம் மாற்றணும். லேயர் டாட் பிஎன்ஜி டெக்ஸ்ட் டாட் பிஎன்ஜி லேயர் டாட் பிஎன்ஜி டாட் பிஎன்ஜி ரெஸ்பான்ஸ் டாட் பிஎன்ஜி. நமக்கு எல்லாமே இமேஜ் வந்துருச்சு. நமக்கு எல்லாமே சென்டர் ஆகிடுச்சு. கீழே ஏன் கேப் இருக்கு. இமேஜ் லெஃப்ட்ல சென்டர்ல இருக்காங்க. அதோட இமேஜ் பாக்ஸ் அப்படின்ற பார்த்து மார்ஜின் ஆட்டோ அப்ளை பண்ணிக்கணும். மேலே மேலேயும் கீழே நமக்கு ஒட்டி இருக்கு. கேப் இல்லை. எவ்வளோ கேப் கொடுத்துருக்காங்க. பிக்சல் கொடுத்துருக்காங்க. கீழே 69 கொடுத்துருக்காங்க. நம்ம ஈவனாக வைக்கிறதுக்காக 65 கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த காஸ்ட் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டும் நம்ம சேர்த்து வச்சுப்போம்ல. ஸோ இது ரெண்டையும் ரேப் பண்ணால் அந்த காஸ்ட் தான் நம்ம மேலே கேப் கொடுக்கணும். மேலே கீழே கேப் கொடுக்குறதா ஃபர்ஸ்ட் வேல்யூ 65. சைடில் வந்து நம்ம ஒரு அசம்ஷன்ல 648 இப்போ மேலே கீழே கேப் இருந்துச்சு. இப்போ எல்லா கார்டுலையும் ஒட்டி ஒட்டி இருக்கு நமக்கு.
கேப் வேணும். இந்த கார்டுக்கு இந்த கார்டுக்கு நடுவுல 65 இருக்கு. இப்போ நம்ம 65 பிக்சல் கொடுக்கணும். 65னா 65 டிவைடட் பை 2 போட்டு எவ்வளோ இருக்குது? 32 வருது. இங்கேருந்து 32, இங்கேருந்து 32 அப்படி கொடுத்தோன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 65 அதுவே வந்துருக்கும். நமக்கு மேலே கீழே கேப் வேணும்னா அதே 65 பிக்சல் ஆமாம் 32 பிக்சல் போட்டுக்கலாம். கேப் வந்துருச்சு. இப்போ நமக்கு எல்லா கார்டுமே வந்து இதில் ஈவனா இல்லை, பட் நமக்கு இங்கே வந்து ஈவனா இருக்கு. ஈவன் பண்ணுறதுக்கு ஷீட் இப்போ மேலே கீழே கேப் இல்லை. காரியம் எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டேன். நான் திருப்பி பக்கத்தில் கூட பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணிருக்கோம். இப்போ மேலே கீழே கேப் கொடுக்கலாம். மேலே கீழே கேப் கொடுக்குறதுக்கு இண்டிவிஜுவல் ஐட்டம் இருக்கு. இதுக்கு கீழே நம்ம கேப் கொடுக்கணும். இதுக்கு மேலே கீழே, இதுக்கு கீழே, அடுத்த ஐட்டமுக்கு மேலே மேலே கொடுக்கணும். நம்மளால ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனியாக கொடுக்க முடியாது. நம்ம சேர்த்தே வந்து மொத்தமாக எல்லா கார்டுக்கும் சேர்த்து இப்போ நம்ம சைடில் கொடுத்தோம்ல, இது ரெண்டே ஸ்பிளிட் பண்ணி அதே மாதிரி இதுக்கும் கொடுக்கலாம். கொடுத்து ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணலாம். கேப் வந்துருச்சு. எவ்வளோ கேப் வந்துருச்சு? இதுக்கும் நடுவில் இருக்கு. நம்ம அப்பா மாதிரியே இதுக்கு ஆடிங் 32 பிக்சல் கொடுத்துடலாம். ஆடிங் 32 கொடுத்தோம்னா எனக்கு இங்கேயே 32 ஆட் ஆகும், இங்கேயும் 32 ஆட் ஆகும், இங்கேயும் ஆட் ஆகும், இங்கேயும் ஆட் ஆகும். ஸோ இந்த 32 மேட்ச் பண்ணி 64 வந்துடும். இந்த 32 ஆட் ஆகி 64 வந்துடும். ஸோ நம்ம இந்த சைடில் இருக்க கேப் வந்து நமக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து பாருங்க, இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த சைடில் கேப் இருக்குல்ல, இது வந்து நமக்கு தேவைப்படாது. உங்க சைடில் இருக்குல்ல தெரியல, லெஃப்ட் சைடில் இந்த கார்டு லெஃப்டில் இந்த கேப்பு நமக்கு தேவைப்படாது. அது லாஸ்ட் ஐட்டமில் இருக்க இந்த ரைட் கேப் தேவைப்படாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கார்டுக்கு வந்து மைனஸ் மார்ஜின் கொடுக்கணும். இங்கே நம்ம மார்ஜின் பேடி 32 பிக்சல் போட்டுக்கணும். இப்போ இங்கே மார்ஜின் மைனஸ் 32 பிக்சல் அப்படி போட்டோம்னா இது வந்து கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸோ நமக்கு அந்த மைனஸ் அந்த கேப் அன்வான்ட் கேப் வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். தென் நமக்கு இந்த ஷேடோ எஃபெக்ட் இருக்கு. இந்த ஷேடோ எஃபெக்ட் எப்படின்னா இந்த ஐக்கானுக்கு ஷேடோ எஃபெக்ட்ஸில் பார்த்தோம்னா ட்ராப் ஷேடோ இந்த கலர் வந்து 100%, இந்த கலர் 80%, இந்த கலர் 100% இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு பிஎஃப்எக்ஸில் நமக்கு பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு இந்த கலர் போட்டு C7 F5 7 F5
7 to 80%. வந்து இந்த பொசிஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்களா, எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 4, பிளர் வந்து 4, ஸ்ப்ரெட் வந்து 0. இதே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ் 0 பிக்சல், ஒய் 4 பிக்சல், பிளர் 4 பிக்சல், ஸ்ப்ரெட் 0. இது லீனியர் கிராஃப். இன்னும் சிம்பிளஸ்ட் வே நமக்கு இந்த கிரேடியன்ட் எப்படி நம்ம இது பண்ணலாம், சிஎஸ்எஸ் கிரேடியன்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல இருந்து நம்ம அந்த சிஎஸ்எஸ் கிரேடியன்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். நம்ம போயிட்டு நமக்கு லீனியர் கிரேடியன்ட்ல தேவை. இந்த இடத்துல அந்த சிஎஸ்எஸ் இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம காப்பி பண்ணி அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னொன்று வேணும்னா இங்கே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இமேஜ் கீழேயும் தனித்தனியாக தான் நமக்கு பாக்ஸ் ஷேடோ வருது. ஸோ நம்ம காமனாக போட முடியாது, ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக தான் நம்ம போட முடியாது. அதுவும்
அவ்வளோதான். இப்போ நம்ம பாக்ஸ் ஷேடோ மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா இந்த டிசைனும் அப்படியே நம்ம மேட்ச் பண்ண மாதிரி வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் செக்ஷன். இது பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீக்ஸ் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டாஸ்க்கு அசைன் பண்ணும். ஸோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.